உத்தரப்பிரதேசம் புறநகரில் இருக்கும் ஒரு பழைய ஏடிஎம் வெளியில பார்க்க சாதாரணமா இருந்தாலும் உள்ளே நடக்கிற விஷயங்கள் யாருக்கும் புரியவில்லை. ஒரு நாள் இரவு 10 மணிக்கு அர்ஜுன் ஏடிஎம்க்கு வந்து கார்டை ஸ்வைப் பண்ணி பணம் எடுக்க முயற்சிக்கிறார். ஸ்கிரீன்ல டிரான்சாக்ஷன் ஃபெயில்டுன்னு வந்ததும் மெஷின்ல இருந்து ஒரு வித்தியாசமான கிளிச் சவுண்ட் கேட்டது. அடுத்த நிமிஷமே ஏடிஎம் கதவு தானாகவே அடைஞ்சு போச்சு. அவன் ட்ரை பண்ணினா கதவு திறக்கவே இல்ல. உள்ளே இருந்த லைட் விட்டு விட்டு பிரகாசிக்குது. அப்போ திரும்பி பார்த்த உடனே ஸ்கிரீன் கண்ணாடியில ஒரு சின்ன பையன் வெள்ள நிழல் மெதுவா நகருது. அந்த பையன் நிழல் கை ஸ்கிரீன்ல தெரிஞ்சது. வாங்கா வாங்கான்னு மெதுவா உறுத்தது போல ஒரு சத்தம். பயத்துல கதவை தட்டினாரு. உதவி கூப்பிட்டாரு. ஆனா வெளியில யாரும் இல்ல. சில வினாடிகளுக்கு பிறகு கதவு தானாகவே திறந்ததும் அர்ஜுன் ஓடி போனார். வெளியில நின்று கொண்டிருந்த செக்யூரிட்டி கார்டு சொன்ன உண்மை அவனை உறைய வைத்தது. 6 வருடங்களுக்கு முன்னால் அந்த ஏடிஎம் பக்கத்து சாலையில ஒரு குடும்பம் கார்ல வந்த போது பிரேக் ஃபெயில் ஆனது. கார் நேராக ஏடிஎம் சுவர்ல மோதி விபத்தாகியது. விபத்துல அந்த குடும்பத்துல இருந்த சின்ன பிள்ளை மட்டும் உயிரிழந்தது. அன்றிலிருந்து அந்த ஏடிஎம்ல தொடர்ந்து விசித்திரமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பித்தன. யாராவது பணம் எடுக்க முயற்சி செய்தால் டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகும். கதவு தானாகவே அடையும். ஸ்கிரீன்ல அந்த சின்ன பையனின் நிழல் தெரியும். இந்த ஏடிஎம் பணம் தருமா இல்ல பயம் தரும்? இதுவரைக்கும் இந்த ஏடிஎம் கதையை கேட்ட உங்க மனசுல என்ன தோணுது? உண்மையா இல்ல யாரோ சொன்ன கதை தானா? உங்களுக்கு இந்த மாதிரி பயமுறுத்தும் மர்மமான உண்மை கதைகள் தெரிஞ்சிருந்தா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் தமிழ் கதை மொழி யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் அழுத்த மறந்துடாதீங்க. நாம அடுத்த பயங்கரமான உங்க கதையில சந்திப்போம்.